ஹாய் ஹலோ வெல்கம் டு சௌகரிய ஐஎஸ் அகாடமி அலுவலகம் ஆல்ரெடி தமிழ் நண்பனத்து தொழிலே அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த பதிவு மூலமாக என்ன போய் பார்க்க போகிறோம்னா, இந்த வருடம் டிஎன்யூஎஸ்ஆர்பி பிசி 2024 வேகன்சி எவ்வளோ வரும் போய் பார்க்க போகிறோம். அது போக அந்த நோட்டிஃபிகேஷன் சம்மந்தமாக நம்ம போய் பார்க்க போகிறோம். A to Z எல்லா டீட்டெயிலும் நம்ம இந்த வீடியோ மூலமாக போய் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டார்டிங்லேருந்து எண்ட் வரை பாருங்கள், அப்போ தான் சொல்லக்கூடிய விஷயம் வந்து உங்களுக்கு நல்லா தெளிவாக புரியும். ஸோ நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா புதுசாக பார்க்குறேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மறந்துடாமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். அண்ட் இதில் போக வந்து ஒரு குட் நியூஸ், அதாவது 2021 நம்ம கட் ஆஃப் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். அதாவது டிஎன்யூஎஸ்ஆர்பி பிசியும் சரி, டிஎன்பிசி விவோ எக்ஸாம் பற்றியும் சரி, ஷார்ட் வீடியோ வந்து நம்ம போட்டுட்ருக்கோம். ஓகேவா? ஸோ ஷார்ட் வீடியோ வந்து நிறைய பேருக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இது நிறைய ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் இந்த ஷார்ட் வீடியோ வந்து செக் பண்ணி பாருங்கள். உங்களுடைய நாலேஜ் எவ்வளோ தூரம் இருக்குன்ட்டு நீங்கள் தாராளமாக செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ வாங்க வீடியோக்கு போகலாம். இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். ஸோ பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், நோட்டிஃபிகேஷன் வந்தால் தான் நம்ம படிப்போம், நம்ம வந்தால் தான் புக்கு மேலே கை வைப்போம், வந்தால் தான் நமக்கு வந்து ரன்னிங் போவோம் மட்டும் எக்காந்தப்படும் நினைக்காதீங்க. ஏன்னா நாட்கள் வந்து ரொம்பவே வேகமாக ஓடிட்டுருக்கு. இது போக வந்து டிஸ்ட்ராக்ஷன் வந்து நிறைய பேத்துக்கு அதிகமாக இருக்குது. அதாவது சோஷியல் மீடியா பற்றி நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதில் பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4, பார்ட் 5 வரும். ஓகேவா? ஸோ அதனால் பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் பாருங்கள். இப்போதைக்கு பார்ட் 1 ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ பார்ட் 2 வந்து சீக்கிரம் கூடி வந்துடும். என்ன காரணம்னா, நிறைய பேர் வந்து சின்ன வயசில் கூட எக்ஸாமை கிளியர் பண்ணுறதுக்கு பண்ணாததுக்கு காரணம்னா சோஷியல் மீடியாவும் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸும் அவங்களுடைய நெகட்டிவ் தாட் மட்டும்தான். ஓகேவா? ஸோ வறுமை வந்து எல்லாத்துக்கும் இருக்குது. ஓகேவா? ஸோ இங்கே யாருமே அதை பிறக்கும்போது வந்து யாரும் பணத்தோடு பிறந்ததில்லை, போகும்போது கொண்டு போகிறதில்ல. ஓகேவா? ஆனால் எல்லாமே வந்து நம்மளுடைய தகுதியை நம்ம வளர்த்துக்கிறது தான் விதம். ஓகே, ஸோ அதனால் 2024 வந்து வேகன்சி எப்போ வரும், நோட்டிஃபிகேஷன் ஃபஸ்ட்டு எப்போ வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேக்ஸிமம் வந்து இப்போ உங்களுக்கே தெரியும், பிசி ஓவரால் ரிசல்ட்டு வர்றதுக்கு லேட்டாக உங்களுக்கே தெரியும். மார்ச் 15 அல்லது 18 அல்லது இந்த 20ஆம் தேதிக்குள்ளே போட்டுருவாங்க. அதாவது மிடில் ஆஃப் த மார்ச் போட்டுருவாங்க. ஏன்னா எலெக்ஷன் வேறு வருது. ஸோ அதனால் மேக்ஸிமம் வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடியே வந்துடும். ஓகேவா? ட்ரெயினிங் மட்டும்தான் அதுக்கப்புறம் பின்னாடி வைப்பாங்க. பட் எலெக்ஷன் வந்து ஏப்ரல் மாதம் மே மாதம் தான் இது பண்ணுவாங்க. பட் இருந்தாலும் நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேக்ஸிமம் வந்து இந்த இப்போ கேஸ் போட்டாங்கள்ல, இப்போ அது வந்து 3 கேஸை வந்து டிஸ்மிஸ் பண்ணிவிட்டு இப்போ ஒரு கேஸ் மட்டும் இப்போதைக்கு கரெக்டாக இப்போ வழக்கில் இருக்குது. ஸோ இதையும் சப்போஸ் இது பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பாக பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த ரிசர்வேஷன் பிஎஸ்டி இதுக்காண்டி தான் இது பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் கால் பண்ண வேண்டாம். எக்காந்த கொண்டும் நீங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்தால் அதை மட்டும்தான் படிக்க முடியும் மட்டும் காரணம் நினைக்க வேண்டாம். நோட்டிஃபிகேஷன் எக்ஸாக்ட்லி எப்போ வருதுன்னா, இது எல்லாம் முடிஞ்சிட்டு அவங்களுக்கு எக்ஸாம் முடியும் பார்த்தீங்களா, அதாவது டிஎன்யூஎஸ்ஆர்பி பிசி எக்ஸாம் முடியும்ல, அந்த டயத்தில் உங்கள் இது பண்ணுவாங்க. அதாவது நோட்டிஃபிகேஷன் வந்து கால்பர் பண்ணுவாங்க. அல்லது அதுக்கு இல்லைனா பிசி எக்ஸாம் இல்லைனா எஸ்ஏ எக்ஸாமுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகேவா? ஆனால் இந்த வருடம் ஃபிங்கர் பிரிண்ட் வருதா இல்லைன்னு தெரியல. நிறைய கமெண்ட் மெசேஜ் தெரிஞ்சு கேட்டிங்க. பட் அதுக்குரிய வீடியோ வந்து அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ மேக்ஸிமம் ஜூன் ஜூலையில் வரது உறுதி, அல்லது ஏப்ரல் மாதம் டிஎன்யூஎஸ்ஆர்பி பிசி பற்றி நோட்டிஃபிகேஷன் எப்போ ஒரு ஏது வரும்ட்டு நம்ம அப்போவோட தகவல் பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போதைக்கு இன்னும் 2023 இன்னும் முடிக்கலை. அதுக்குள்ளே எப்படி வேகமாக வந்துருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, வந்துடும். ஏன்னா 2023 வந்து ஆகஸ்ட் மாதம் சட்டசபையில் அறிவித்த மாதிரி கவர்மெண்ட் எக்ஸாம் வேகன்சி வந்து ரொம்ப நிறையவே இருக்குது. ஓகேவா? ஸோ அதனால் கவலைப்பட வேண்டாம். ஸோ 3359 வேகன்சி இருக்குது. ஆனால் இந்த வருடம் 2024 வந்து கண்டிப்பாக 4000 வேகன்சி மேலே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ தொடர்ந்து படிங்க அண்ட் விடாமல் படிங்க. ஸோ அப்போ தான் உங்களால் ஈஸியாக படிக்க முடியும். ஸோ ஒன்லி ஒன் டார்கெட் வச்சுங்க, மல்டிபிள் டார்கெட் வச்சுக்காதீங்க. ஓகே, ஸோ நீ guys, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ். பாய் அண்ட் டேக் கேர். நீங்கள் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் சந்தேகிச்சிடும் இல்லை ஏதாச்சும் கருத்து தெரிவிக்க நீங்கள் தரமாக தெரிவிக்கலாம். ஸோ வெல்கம் டு கமெண்ட். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட், சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ். பாய் அண்ட் டேக் கேர். ஜெய் ஹிந்த்.